இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது தேர்ஸ்டே ஈவினிங் 6th மார்ச் அன்றைக்கி எடுத்த வீடியோ. ஸ்கூல்லேருந்து இப்போ தான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்குள்ளே நுழையும் போதே இந்த மாதிரி சூரிய வெளிச்சம் ஜன்னல் வழியாக வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடுமே கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்குது. வந்த உடனே காஃபி குடித்தாதான் அடுத்த ஒர்க்கே ஆரம்பிக்க முடியும். எவ்வளோ டயர்டாக வந்தாலும் ஈவினிங் ஒரு காஃபியை குடித்தா கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்கும். காஃபி குடிச்சிட்டு தான் நான் அடுத்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பேன். எங்கள் 3 பேருக்கும் தான் இப்போ காஃபி போட்டுட்ருக்கேன். உங்களில் பல பேருக்கு தெரியும், தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு, நான் எப்போவுமே இன்ஸ்டன்ட் காஃபி தான் போடுவேன். எப்போயாவது ஒரு நாள் தான் ஃபில்டர் காஃபி. இந்த மாதம் ஃபில்டர் காஃபிக்கு காஃபி பவுடர் வாங்கலை, இன்ஸ்டன்ட் காஃபி தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே. 3 பேருக்குமே ஈவினிங் பயங்கர பசியாக வேறு இருந்தது. காலையில் ஊற வச்சுட்டு போனேன் கொண்டக்கடலை இருந்தது, அதை வேக வைக்க போகிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. காஃபி அங்கே எடுத்துகிட்டு போய் ஹாலில் வச்சிடலாம். சுண்டல் காலையிலே ஊற வச்சுட்டு போயிட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு இதை ஒரு 3 விசில் விட்டு தாளித்து எடுக்கிறதுக்கு. பச்சை பயிராக இருந்தால் நவி சாப்பிடுவா. கொண்டக்கடலை அந்தளவு விரும்பி சாப்பிட மாட்டா. வேறு வழி இல்லை, எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படிங்கும் போது தான் இதை சாப்பிடுவா. இன்றைக்கி பயங்கர பசியாக இருக்கிறதுனால எப்படியும் சாப்பிட்ருவான்னு நினைக்கிறேன். குக்கரை அடுப்பில் வச்சுட்டேன். இது ஒரு 3 விசில் வரட்டும். நான் அதுக்குள்ளே போய் காஃபி குடிக்க போகிறேன். வேலை முடித்து வரும்போதே சில நாள் பிளான் பண்ணிகிட்டே வந்துடுவேன். நான் இந்த வேலையை இப்போ முடிச்சிடணும், சாயந்தரம் போன உடனே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்ட்டு அதே பிளான் பண்ணி சில நாள் நடக்கும். சில நாள் உடம்பு ரொம்பவே டயர்டாக இருக்கிறதுனால நம்ம நினச்சிட்டு போகிறது ஒன்று, ஆனால் அங்கே நடக்கிறதே வேறு ஒன்றா இருக்கும். இன்றைக்கி ஓகே, கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பசியாக இருக்கிறதுனால நாங்கள் 3 பேரும் காஃபியோட பிஸ்கட்டையும் சாப்பிட்டோம். காஃபியெல்லாம் குடிச்சிட்டு குளிக்க போயாச்சு. 3 பேரும் குளிச்சுட்டு ஒருத்தராக வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங் வாசலில் விளக்கேற்ற போகிறேன். எப்போவுமே சாயந்தரம் 6 மணிக்கு நான் வாசல்லையும் விளக்கேற்றிடுவேன். அதே மாதிரி சாமிக்கிட்ட இங்கே துளசி பக்கத்துலேயும் ஒரு விளக்கேற்றிடுவேன். இன்றைக்கி உருளியில் பூ போடுறதுக்கு பூ இல்லை. 2 பூ மட்டும்தான் இருந்தது. ஒரு மஞ்சள் ரோஸு, ஒரு சிவப்பு ரோஸு. அதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதழெல்லாம் பிரித்து தண்ணியில் போட்டாச்சு. ஸோ வாசலில் விளக்கேற்றி கொஞ்சம் நேரம் சாமி பாட்டு ஓட விட்டோம். சாமியும் கும்பிட்டாச்சு. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஏற்றினா வெத்தலை தீபம் அப்படியே இருக்குது, அது இன்னும் விளக்கலை. நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேண்டாம், சனிக்கிழமை கழிக்கலாம் விளக்க அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாமி பாட்டை டெய்லி போடும்போது கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பாக இருக்க மாதிரி இருக்குது. நவியோட மனசுலேயும் சாமி பாட்டு பதியும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நான் அதை போட்டுடுறது. 6 மணியாக இருக்கிறதுனால இன்னும் வெயில் கூட இன்னும் போகலை, வெளிச்சம் கூட போகலை. காலையிலேயே ஒரு பக்கெட் கழுவி வச்சுருந்தேன், அதுவுமே பால்கனியில் இருந்தது. இப்போ துளசிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த துளசி பக்கத்துலேயும் விளக்கேற்றி வச்சிடுறேன். துளசி வாசலில் வச்சுருந்தபோது அந்தளவு சரியாக வளரலை. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த இடத்துல சூரிய வெளிச்சம் வர்றதுனால விலாக் அப்படியே 9th மார்ச் கண்டினியூ ஆகுது. சண்டே எடுத்த விலாக் இது. சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் 3 பேரும் பக்கத்தில் இருந்த பார்க்கில் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு பேட்மிண்டன் பேட்டை எடுத்துகிட்டு போயிருந்தோம். நவியும் ரவியும் ஃபஸ்ட்டு விளையாண்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நானுமே கொஞ்சம் நேரம் விளையாண்டேன். கொஞ்சம் நேரம் அங்கே ரிலாக்ஸாக இருந்துட்டு அதுக்கப்புறம் 3 பேரும் கிளம்பிட்டோம். வர வழியில் வெளியில் குல்ஃபி விற்றுட்டு இருந்தாங்க. நவி அதை பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டா. அதனால் அவளுக்கு ஒரு குல்ஃபியை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த விலாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.